ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மட்டன் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். உங்களுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாமே லைக் நான் வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்து பிரியாணி பண்ண போகிறேன். மட்டன், அதுக்கப்புறம் அது பாஸ்மதி ரைஸு, அரைச்சி வச்ச ஏலக்காய், தயிர், இஞ்சி பூண்டு, முந்திரி, பட்டை கிராம்பு, தென் ஐயப்பக்கி, இந்த சோம்பு, தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அண்டு புதினா. சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்றத பண்ணலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறணும். எண்ணெயை ஊற்றிக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமும் வெங்காயத்தை போட்டு நல்லா நான் யூஸ் பண்ணியிருக்கிறது செக்கில் ஆட்டின கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை வந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வேக விடணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமும் நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாவை போட்டுக்கணும். பச்சை மிளகா வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் அது கூட போட்டுக்கோங்க. தக்காளியும் வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுறணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த ஜூஸி எல்லாமே வந்து இறங்கும், பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, அந்த முந்திரி, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்ஸ் நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனையும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட நான் வந்து கரம் மசாலா வந்து சேர்ப்பேன் எப்பயும். உங்களுக்கு வந்து எந்த மசாலா வேணுமோ அதை வாங்கி போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் கரம் மசாலாவே போட்டால் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் பிரியாணி மசாலா போடுறீங்களும் போய்க்கலாம், அதுவுமே நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். மட்டன் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ரைஸை நல்லா கிளறிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்து வச்ச அந்த புதினா லீஃப் வந்து மேலே தூவிக்குங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிரையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனல் டச் உங்களுக்கு தேவையான அளவு நெய் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி எப்படி வந்துருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட்டாக கீ ஊற்றுனது எதுக்குன்னா, அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் அழகாக வர்றதுக்காக தான் அந்த கீ நம்ம ஆட் பண்ணி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம். வாவ், செமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்ச பிரியாணி ஃபைனல் டச் வந்துடுச்சு. ஓகே, இனி பரிமாறி ஜாலியாக சாப்பிடுங்க. ஹாப்பி சண்டே.